Good morning students. This is your part 2 video of computer networking. Last video la vandu nama enna paathom computer networks na enna, what is the need for computer networks, and computer networks nama use பண்ற physical media wireless media பத்திலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம network devices பத்தி பார்க்கலாம். ஒரு network computer network create பண்றதுக்கு நமக்கு என்னென்ன devices தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So different types of hardware devices are required to create a network. So network create பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற devices எல்லாமே வந்து hardware. Okay, so first one வந்து network interface card அப்படின்னு சொல்றோம், NIC அப்படின்னு சொல்றோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு கம்ப்யூட்டருக்குள்ள வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஸோ டு அலோw computers to talk to each other, a device called network interface card is needed that has a unique address. This ensures that when the information is transferred, it goes to the correct user. ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு கம்ப்யூட்டரை வந்து நெட்வொர்க் மூலமா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்குள்ளேயும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கட்டாயமா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் ஆக முடியும். இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படிங்கிறது முதல்லலாம் வந்து தனியா இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு கார்டா இருந்தது, ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபியூலேயே அது இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணாலே போதும், இந்த கார்டு வந்து சிபியூலேயே உள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடம். மோடம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர், which means to convert analog signals into digital and vice versa. ஸோ மோடம் அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, MO stands for modulator, DEM stands for demodulator. ஸோ மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் மோடம். மோடமோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ், அதாவது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோன் லைன்ஸில் தான் வருது. ஸோ இந்த டெலிஃபோன் லைன்ஸில் வந்து சிக்னல்ஸ் வந்து அனலாக் சிக்னல்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகும். வேறஸ் கம்ப்யூட்டரில் வந்து சிக்னல்ஸ் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னல் வந்து டெலிஃபோன் லைனுக்கு பாஸ் ஆகும்போது அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி போகணும். அப்போ தான் வந்து அந்த சிக்னல் பாஸ் ஆகும். அதே மாதிரி டெலிஃபோன் லைனில் வர அனலாக் சிக்னல் கம்ப்யூட்டருக்குள்ளே வரும்போது டிஜிட்டல் சிக்னலாக வரணும். ஸோ அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் அதை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதும் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இந்த மோடம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மோடம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Modem converts it into analog form so that it can be sent on telephone lines. So telephone line la and the information pass பண்ணி போனாதான் network போய் reach ஆகி மற்ற system read பண்ண முடியும். So அதுக்கு வந்து modem தான் வந்து help பண்ணுது. கம்ப்யூட்டர்ல இருக்கிற digital signal analog signal மாத்தி அனுப்புது. அதே மாதிரி வர அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்துது. இதுக்கு தான் நம்ம modem வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹப். Hub is a device that is used to connect computers in a network. நம்ம வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஹப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லைனா ஏதாவது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இங்கெல்லாம் இருக்கும்போது நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிஸ்டம்ஸ் நிறைய கம்ப்யூட்டர்ஸை நம்ம வந்து ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஹப் யூஸ் பண்றோம். ஸோ in a hub, when computer sends data on the network, the hub simply forwards the packets to all the other computers connected to it. So hub ஓட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நெட்வொர்க்ல வர இன்ஃபர்மேஷனை ஹப் வந்து அனுப்பும். ஸோ எந்தெந்த கம்ப்யூட்டருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஹப். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் இருக்கு. ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் ஹப் மாதிரியே தான், நிறைய டிவைசஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஹப்ல வந்து என்ன சொன்னேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகும்னு சொன்னேன் இல்லையா. ஸ்விட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கம்ப்யூட்டருக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அந்த ஸ்விட்ச் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் அனுப்பும், மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் அனுப்பாது. ஸோ அதுதான் ஹப்புக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்விட்ச் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா the switch sends the incoming data to the desired destination only. desired destination அப்படின்னா என்னன்னா, எங்க போய் சேரணுமோ அங்க மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்விட்ச் வந்து அனுப்பி வைக்குது.
It records the addresses of all the computers connected to it. So when a packet is received, the switch reads the information about the destination address to determine if the destination device is connected to it or not. If the destination device is connected, the switch forwards the packet only to that destination device. In this way, the other computers do not have to read and deal with data that is not meant for them. So hubல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகும். அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் வந்து நடக்காது. ஆனா ஸ்விட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும் பர்டிகுலரா அனுப்பி வைக்கும். மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பாது. ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சுக்கும் ஹப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஹப்னா என்ன ஸ்விட்ச்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டுமே வந்து நிறைய டிவைசஸ் வந்து ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் ஹப் அண்ட் ஸ்விட்ச். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹப் அண்ட் ஸ்விட்ச். ஹப்புங்கிறது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அனுப்பும். ஸ்விட்ச் அப்படிங்கிறது எந்த இன்ஃபர்மேஷன் எங்க போய் சேரணுமோ அதுக்கு மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அனுப்பி வைக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஹப் அண்ட் அ ஸ்விட்ச். நெக்ஸ்ட் வந்து பாருங்க bridge. Bridge is a device used to connect two similar networks. ரெண்டு similar network உள்ள ரெண்டு டிவைஸையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்ம bridge யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து gateway. Gatewayன்றது வந்து it is a device used to connect two dissimilar networks. இப்போ நான் ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கேன், வேற ஒருத்தவங்க வந்து வேற ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. நான் ஏர்டெல் நெட்வொர்க் வச்சிருக்கேன், அவங்க ஜியோ நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான் கேட்வே. இப்போ நானும் ஏர்டெல் நெட்வொர்க் வச்சிருக்கேன், இன்னொருத்தரும் ஏர்டெல் நெட்வொர்க் வச்சிருக்காங்க, சிமிலர் நெட்வொர்க் வச்சிருக்காங்கன்னா அது ரெண்டையும் கனெக்ட் பண்றது பிரிட்ஜ். ஸோ இது மாதிரி சிமிலர் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ற டிவைஸ் பேரு பிரிட்ஜ். டிசிமிலர் அதாவது வேற வேற நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் பேரு கேட்வே. நெக்ஸ்ட் இஸ் ரூட்டர். ரூட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் லைக் அ டிராஃபிக் போலீஸ்மேன். இட் டைரக்ட்ஸ் தி நெட்வொர்க் டிராஃபிக். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்ல வந்து நிறைய டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ரூட் பண்ணி அனுப்புறது தான் வந்து ரூட்டரோட வேலை. When we send data through a network, the data gets divided into tiny packets. நம்ம ஏதோ ஒரு டேட்டா வந்து நெட்வொர்க்ல அனுப்பும்போது இந்த டேட்டா எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்ஸாக டிவைட் ஆயிடுது. All the packets do not take the same path. ஸோ எல்லா பேக்கெட்டும் ஒரே பாத்தில் ட்ராவல் ஆனோம் அப்படின்றது கிடையாது. ஸோ ரூட்டர் என்ன பண்ணுன்னா எங்கே வந்து ஃபாஸ்டஸ்ட் பாத் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேக்கெட்ஸ் டைனி பேக்கெட்ஸ் எல்லாம் அந்த ரூட்டில் வந்து அனுப்பி வைக்கும். So when the packets reach their final destination, they reassemble into the original message. So இந்த packets எல்லாம் வந்து the final போக வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் மெசேஜா ரீஅசெம்பிள் ஆகி நம்ம கம்ப்யூட்டருக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷனா வந்துடும். ஸோ இதுதான் ரூட்டர். ரூட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து குயிக்கா எந்த பாத் அவைலபிளா இருக்கோ அதுல ரூட் பண்ணி அனுப்பி வைக்கிறது தான் வந்து ரூட்டர் டிவைஸோட வேலை. ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க், அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு NIC அப்படிங்கிறது வேணும்னு பார்த்தோம், மோடம் வேணும்னு பார்த்தோம், ஹப் அண்ட் ஸ்விட்ச் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் மெனி டிவைசஸ் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கேட்வே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரூட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து வேரியஸ் டிவைசஸ் யூஸ்ட் ஃபார் அ நெட்வொர்க், இதெல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் we are going to see types of networks. நெட்வொர்க்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் ஏரியா கவர்ட். ஸோ எந்த ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நெட்வொர்க்ஸை என்னென்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா networks are generally categorized on the basis of the geographical area that they span. அதாவது அந்த எவ்வளோ ஏரியா வந்து அந்த நெட்வொர்க் கவர் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நெட்வொர்க்ஸை வந்து வேரியஸ் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். மெயின்லி வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஏரியா கவர்ட்: PAN, LAN, MAN அண்ட் WAN. PAN அப்படின்றது என்னன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்சனை சுற்றி இருக்கிற நெட்வொர்க், அதுதான் வந்து PAN.
பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பர்சனை சுற்றி இருக்கிற நெட்வொர்க். அதாவது PAN இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர்கனைஸ்ட் அரவுண்ட் அ பர்சன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், பிரிண்டர்ஸ், லேப்டாப்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற, அதாவது நம்மளோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி, நம்மளுக்கு ரொம்ப கிட்டக்கே இருக்கிற டிவைசஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க் தான் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் PAN. So you can use these networks to transfer files, photos, etc. between the various devices. So நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஃபைல், ஃபோட்டோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு காப்பி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். நீங்கள் எப்படி காப்பி பண்ணுவீங்க? யூஸிங் கேபிள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LAN அப்படின்றது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the workstations in a LAN are confined to small areas such as a building or a group of buildings. ஸோ ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிற எல்லா டிவைசஸும், அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பில்டிங்ஸ், ஒரு 2-3 பில்டிங்குள்ளே இருக்கிற டிவைசஸ் எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். The interprocessor distance is lesser than or equal to 1 kilometer. இது எல்லாமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற டிவைசஸாக இருக்கணும். அந்த டிவைசஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். LANs are owned by an organization or individual such as a school or an office building. ஸோ ஒரு ஆஃபீஸில் இருக்கவங்களோ இல்லைனா வந்து ஒரு ஸ்கூலோ இல்லைனா ஒரு இண்டிவிஜுவலோ அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை ஓன் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க MAN stands for Metropolitan Area Network. MANs connect 2 or more local area networks or campus area networks together and is spread over a city or town. Normally in a MAN, the interprocessor distance does not exceed 10 kilometers. For example, a MAN connects the local bank with all its branches in a city. ஸோ மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லேனை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மேன். ஸோ ஒரு 2-3 லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இல்லைன்னா ஒரு டவுனுக்குள்ளே இருக்கிற 2-3 நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பேங்கோட நெட்வொர்க்கை அதனோட எல்லா பிரான்ச்சஸோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மேனுங்கிறது ஒரு 2 or 3 லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுற another larger network. Next, the last type is WAN. WAN stands for Wide Area Network. Wide Area Network அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், ஒரு பெரிய வேர்ல்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நெட்வொர்க்கால் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து WAN. ஸோ இட்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் அ லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. இந்த ஏரியா வந்து ஒரு கண்ட்ரி அளவு பெருசாகவும் இருக்கலாம், இல்லை வேர்ல்டு அளவு பெருசாகவும் இருக்கலாம். So computers in a WAN communicate using telephone lines, satellite links, etc. ஸோ இப்போ நம்ம இங்கே அனுப்புகிற இமெயில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு போகுது, அவங்களால படிக்க முடியுது. நம்ம இங்கே அனுப்புகிற மெசஞ்சரில் இருக்கிற மெசேஜை அவங்களால படிக்க முடியுது. நம்ம இங்கே ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுற நம்மளோட இன்ஃபர்மேஷன் அங்கே அமெரிக்காலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ இருக்கவங்களால பார்க்க முடியுது அப்படின்னா அது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்னால தான். ஸோ இது எப்படி பாசிபிள்னா சேட்டலைட் லிங்க்னாலையும் டெலிஃபோன் லைன்ஸ்னாலையும் இந்த மெசேஜஸ், இந்த சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. The internet is a wide area network. Millions of computers are connected to it. With internet, you can share information, view emails, discuss favorite topics with people, etc. So, நம்ம actually day-to-day lifeல யூஸ் பண்ற இந்த இன்டர்நெட் தான் வந்து it's an example for wide area network. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு LAN, MAN, PAN இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை மட்டும் கனெக்ட் பண்ற நெட்வொர்க்காக இருக்கும். மோஸ்ட்லி இன்ட்ராநெட் நெட்வொர்க்ஸாக இருக்கும். Next is type of networks based on topology. First பார்த்த types வந்து பார்த்தீங்கன்னா based on area covered. Area cover பண்ணதை வச்சு நம்ம வந்து PAN, LAN, MAN, WAN 4 types பிரிச்சோம். இப்போ வந்து நெட்வொர்க்ஸை வந்து based on topology. Topologyனா ஷேப். அந்த ஷேப்பை வச்சு நெட்வொர்க்ஸை எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பாருங்க. Topology of a network means how the devices are connected to a network. How
the devices that are connected to a network are arranged. So ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கிற டிவைசஸ் வந்து எந்த ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் வந்து டோபாலஜி. Bus, linear, ring and star are the common topologies. So இதோட types வந்து பாத்தீங்கன்னா bus, linear, ring and star இதெல்லாம் common topologies. So topology அப்படின்றது என்னன்னா ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிற டிவைசஸ்லாம் எந்த ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து topology of a network. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். Bus or linear topology அப்படிங்கிறது என்னன்னா it has a common backbone cable to which all the nodes and peripheral devices are attached. All the devices are attached to this backbone cable with interface connectors. So ஒரு common cable இருக்கும். அந்த கேபிளோட மற்ற டிவைசஸ்லாம் using nodes வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பஸ் டோபாலஜி. இதுல மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்போன் கேபிள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நெட்வொர்க்கே வந்து யூஸ்லெஸ் ஆயிடும். மற்ற டிவைசஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் போகாது. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்ஸ் டி கனெக்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அந்த நோட்ஸ். இந்த நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் போகும். ஸோ ஒரு காமனாக ஒரு கேபிள் இருக்கும், பேக்போன் கேபிள், அதுலேருந்து சிக்னல்ஸ் எல்லாம் மற்ற டிவைசஸ்க்கு போகும். ஸோ அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபுல் கம்யூனிகேஷனும் ஃபெயிலியர் ஆகிடும், ஃபுல் நெட்வொர்க்கும் ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் வந்து பஸ் டோபாலஜியோட டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜின்றது பேர்லேயே இருக்கு, ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சிக்னல் வந்து பாஸ் ஆகும். அந்த கம்ப்யூட்டருக்கு சிக்னல் அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது எடுத்துக்கும், இல்லைன்னா அடுத்த கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணிடும். So in ring topology, the data travels in one direction around the circle from computer to computer. Each computer looks at data to decide whether it is intended for it or not. So அந்த data எனக்கு தேவைன்னா அந்த device வந்து அந்த computer வந்து அந்த data எடுத்துக்கும், இல்லைன்னா அது அமுச்சிடும். If not, the data is passed to the next computer. It is unreliable since if the main cable fails, all the workstations are affected, and even if one workstation fails, the rest of the workstations are affected. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ மெயின் கேபிள் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் எந்த டிவைஸ்க்கும் சிக்னல் வராது. அதே மாதிரி நடுவில் ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த சிஸ்டம்க்கு பாஸ் ஆகாது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ரிங் டோபாலஜியில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில் பாருங்க, ஒரு ஹப் ஒன்று இருக்கும் நடுவில் சென்டரில், அதனோட மற்ற டிவைசஸ் வந்து ஸ்டார் ஷேப்பில் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து star topology. So in a star topology, there is a central hub or switch to which the nodes are directly connected. Every node is indirectly connected to another node through the central hub. So அந்த ஹப்ல வந்து எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இன்டெரக்டா அது மற்ற டிவைசஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. The failure of any node or cable in a star topology does not cause the breakdown of network. Only a failure of the central hub will cause a complete breakdown. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா மற்ற டிவைஸை அது அஃபெக்ட் பண்ணாது. ஹப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா தான் மற்ற டிவைசஸ்க்கான நெட்வொர்க் வந்து அஃபெக்ட் ஆகும். இது ஸ்டார் டோபாலஜி. நெக்ஸ்ட் இஸ் மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்னொரு மற்ற கம்ப்யூட்டர்ஸோட ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ எவ்ரி கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட் டு எவ்ரி அதர் கம்ப்யூட்டர். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்னால கனெக்ட் ஆயிருக்கிறது மெஷ் டோபாலஜி. Full mesh topology is very expensive to implement. இந்த மாதிரி full mesh topology-ய implement பண்றது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. ஸோ அதனால partial mesh topology வந்து implement பண்றாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து few other computers, சில கம்ப்யூட்டர்ஸோட நெட்வொர்க் மூலமா லிங்க் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து partial mesh topology. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ இப்போ நம்ம வந்து நெட்வொர்க்கை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரித்தோம். அதில் ஏரியா கவர்ட்னால 4 டைப்ஸாக பிரித்தோம். அதே மாதிரி அந்த டோபாலஜி வச்சு 4 டைப்ஸாக பிரித்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோகால்ஸ் பாருங்கள். ப்ரோட்டோகால்னா ரூல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Protocol is a set of rules used by computers on a computer network to communicate with each other. ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்கில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட்னா டு
to pass on information. Information வந்து transfer பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில rules வந்து follow பண்ணணும். The computers that follow the same rules or protocols are able to exchange information even if they have different operating systems. So operating system வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் நடுவுல டிஃப்ரெண்டா இருந்தாலும் நெட்வொர்க் புரோட்டோகால் வந்து சேமா இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். So some examples of protocols பாருங்க. So protocols அப்படின்றது rules, அதாவது ஒரு நெட்வொர்க்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா certain protocol ஃபாலோ பண்ணணும். அந்த புரோட்டோகால் வந்து சேமா இருந்ததுன்னா ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் நடுவுல even if the operating system is different, then அவங்களால வந்து அந்த ரெண்டு கம்ப்யூட்டரால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ சில ப்ரோட்டோகால்கான எக்ஸாம்பிள் பாருங்க. HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது நம்ம இன்டர்நெட்லலாம் நிறைய பார்ப்போம். HTTPS அப்படின்னு போட்டு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து ஒரு வெப் ப்ரௌசருக்கும் நடுவில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால். ஒரு வெப் சர்வருக்கும் ஒரு வெப் ப்ரௌசருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் for transferring HTML pages. HTML pages எல்லாம் transfer பண்ணிக்க முடியும் இந்த ப்ரோட்டோகால் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் வந்து TCP or IP. TCP னா Transmission Control Protocol, IP னா Internet Protocol. TCP is a protocol that is used along with the IP to send data over the internet. இன்டர்நெட்ல ஒரு டேட்டா அனுப்பணும் அப்படின்னு சொன்னா இந்த TCP and IP ரெண்டும் சேர்ந்து இந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து இன்டர்நெட்ல அனுப்புவாங்க. The information is transmitted across the internet in the form of bundles called packets. எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்ல வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பண்டில்ஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு packets அப்படின்னு சொல்றோம். So TCP is responsible for dividing the data into packets before they are sent and for reassembling the packets when they arrive at the destination. ஸோ டிசிபியோட வேலை என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷனை குட்டி குட்டி பேக்கெட்ஸாக பிரிக்கிறது, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆனவுடனே அந்த பேக்கெட்ஸை வந்து ஒன்றா ரீஅசெம்பிள் பண்ணி ஒரிஜினல் மெசேஜாக கொடுக்கறது. இந்த வேலையை டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் செய்யுது. நெக்ஸ்ட் வந்து ஐபி இஸ் a set of specifications that determines the best route for the packets across the internet so that the packets reach their destination address. ஐபி அப்படிங்கிறது என்னன்னா எந்த ரூட்ல வந்து இந்த பேக்கெட்ஸ் வந்து போனா ஃபாஸ்டா போய் ரீச் ஆகும் டெஸ்டினேஷனை அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு ஐபி யூஸ் பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் டிசிபிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷனை டேட்டா பேக்கெட்ஸா பிரிச்சு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து திருப்பி ஒன்று சேர்த்து ரீஅசெம்பிள் பண்ணி ஒரிஜினல் மெசேஜை டெலிவர் பண்ணுற வேலை டிசிபி ப்ரோட்டோகால் செய்யுது, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் செய்யுது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபியோட வேலை என்ன அப்படின்னா எந்த ரூட்டில் போனால் இந்த பேக்கெட்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஈஸியாக போக முடியும் அப்படின்றத பார்த்து டெலிவர் பண்ணுறது ஐபியோட வேலை. ஸோ இதுதான் வந்து 2 types of protocols. With this we are completing this lesson. Computer networking அப்படின்ற lesson நம்ம வந்து complete பண்றோம். So just go through it. If you have any doubts you can comment me. I'll clarify your doubts and thank you for watching this video.